இன்றைக்கு நம்முடைய சூழ்நிலை எப்படி இருக்கிறது? சிந்தித்து பார்ப்போம். ஆண்டவரே, உம்முடைய கண்களிலே எனக்கோ கிருபை கிடைத்தது என்று நான் சொல்ல, ஆண்டவரே, என்னை ஒப்புக் கொடுக்கின்றேன். பிரியமானவர்களே, ஆதியாகமம் 6வது அதிகாரம் 8வது வசனத்திலே, நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தது. 3 காரியங்களை இங்க பார்க்கிறோம் இந்த சின்ன வசனத்துல. நோவாவுக்கோ என்று பார்க்கும் பொழுது, அப்ப மற்றவர்களுக்கெல்லாம் இல்ல, நோவாவுக்கு மாத்திரம், நோவாவுக்கும் நோவாவின் குடும்பத்தாருக்கும் மாத்திரம் ஒரு ஸ்பெஷல் ரெக்கக்னிஷன் கடவுள் வைக்கிறார். ஏன் அவர் வைக்கிறாருன்னு பார்க்கும்போது, 6வது அதிகாரம், அதாவது ஆதியாகமம் 1வது அதிகாரத்துல சிருஷ்டிப்பு, 6 அதிகாரம் முடிஞ்ச போது ஆண்டவர் ஏண்டா இவனை படைச்சோன்னு போகிற அளவுக்கு அவன் அக்கிரமத்துல இருந்தானா. 6வது வசனத்துல, தாம் பூமியிலே மனுஷனை உண்டாக்கினதற்கு கர்த்தர் மனஸ்தாபப்பட்டார், அது அவர் இருதயத்துக்கு விசனமாய் இருந்தது. ஏன்னு பார்க்கும்போது, அதுக்கு முந்தின வசனத்துல அக்கிரமம் பெருகிற்று, பாவம் பெருகிற்று, அவங்க இஷ்டம் போல வாழ ஆரம்பிக்கிறாங்க. கர்த்தருக்கு பயம் என்பதே இல்லாம, அந்த பயம், மரியாதை, அந்த கனம் கொடுக்கின்றது எதுவுமே இல்லாம மனம் போன போக்கிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறதை கர்த்தர் பார்க்கும்போது விசனம் அடைகிறார். தான் சிருஷ்டித்தது எதற்கு என்று வருத்தப்படுகின்றார். இன்றைக்கு பிரியமானவர்களே, நம்மை பார்த்து ஆண்டவர் வருத்தப்படுகிறாரா, மகிழ்ச்சியாயிருக்கிறாரா? நாம கர்த்தரோ நோவாவுக்கோ என்று சொல்லும் பொழுது, ஷாமுக்கோ இல்லை நாம அங்க சொல்லக்கூடிய ஒவ்வொருத்தருக்கும் எனக்கோ கர்த்தருடைய கண்களிலே கிருபை கிடைத்தது. முதல்ல கண்களிலே, அப்ப அவர் பார்த்து கொண்டிருக்கின்றார். இதுதான் 2வது காரியம். முதல்ல நோவாவுக்கோ, 2வது கண்கள், ஆண்டவருடைய கண்கள், அழகான கண்கள், அவர் உலகத்தை பார்த்து கொண்டே இருக்கிறது. அவர் கண்டதுனால தான் நான் இன்னைக்கு உயிரோடு இருக்கின்றேன். தூக்கி எறியப்பட்ட என்னை வேண்டுமென்று சொல்லி அணைத்து கொண்ட அழகான கண்கள் அவர். ஆண்டவருடைய கண்களிலே நமக்கு தயவு கிடைக்க வேண்டும். 3வது, கிருபையை பெற்றான் என்று பார்க்கின்றோம். அந்த கிருபை இல்லாம நீங்களும் நானும் இல்லைங்க. அந்த கிருபை பெற்றதற்கு நோவாவோ he walked with God என்று பார்க்கின்றோம். நோவா கர்த்தரோடு சஞ்சரித்தான் என்று வேதம் சொல்லுகின்றது. வாக்கிங் வித் காட் என்பது ஆண்டவர் சொல் கேட்டு, ஆண்டவருடைய சத்தத்தை கேட்டு, அவர் சொல்படி அவர் மகிழ்ச்சியாய் இருக்க நாம் நடக்க அழைக்கப்பட்டிருக்கின்றோம். இன்றைக்கு நம்முடைய சூழ்நிலை எப்படி இருக்கிறது? சிந்தித்து பார்ப்போம். ஆண்டவரே, உம்முடைய கண்களிலே எனக்கோ கிருபை கிடைத்தது என்று நான் சொல்ல, ஆண்டவரே, என்னை ஒப்புக் கொடுக்கின்றேன். என்னிடத்திலே இருக்கிற பாவக்கரை, குற்றங்களை, அக்கிரமங்களை நீக்கி அருளும் என்று சொல்லும் பொழுது கர்த்தர் நீக்கி குணமடைய செய்து, நமக்கு உலகம் சுற்றி அழிவை காண்கின்றது. அத்தனை நாட்கள் மழை பெய்து அழிவு வந்தாலும் இந்த குடும்பம் காக்கப்படுகின்றது. அப்படி சுற்றி அழிவுகளை கண்டாலும் நாம் பிழைத்திருக்க ஆண்டவர் கிருபை செய்வாராக. தலைகளை தாழ்த்தி தேவனை நோக்கி பார்ப்போம். அன்பின் பரலோக பிதாவே, இந்த அருமையான நேரத்திற்காக நன்றி செலுத்துகிறோம். நாங்கள் எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். எங்களுக்கோ கிருபை கிடைத்தது என்று நாங்கள் கர்த்தாவே உம்முடைய கண்களிலே காணப்படத்தக்கதாக எங்களை ஒப்புவிக்கிறோம். ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன்.